கன்னியாகுமரி அருகே உடல் ஊனமுற்ற விவசாயி ஒருவர் தனது 4 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த வாழை முற்றிலும் கருகிவிட்ட நிலையில் நிவாரணம் கேட்டு அதிகாரிகளிடம் பல முறை கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதிகாரிகளை தன்னை ஒரு விவசாயியாக கருதாமல் உதாசீனப்படுத்துவதாக வேதனையோடு தெரிவிக்கிறார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இவர்தான் விவசாயி வில்சன். ஒரு கண் மற்றும் ஒரு கால் ஊனமுற்றவராக இருந்தாலும் உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். கன்னியாகுமரியை அடுத்த அருமனையில் உள்ள தனது 4 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை சாகுபடி செய்தார். மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியின் பாதிப்பு வில்சனையும் விட்டு வைக்கவில்லை. தனது விவசாய நிலத்தில் பயிரிட்டிருந்த வாழை முழுவதுமாக கருகி பயன்படாமல் போனது. இதனால் மனமுடைந்த விவசாயி செய்வதறியாது என்ற போது மாற்றுத்திறனாளி திட்டத்தின் கீழ் அரசின் நிவாரண உதவி கிடைக்கும் என்ற சக விவசாயிகள் கூறிய வார்த்தையில் நம்பிக்கை ஏற்படுத்தவே முறைப்படி அதிகாரிகளை அணுகினார். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உதாசீனப்படுத்துவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார். 4 ஏக்கர் வாழை போட்டேன். ஒன்றும் தண்ணி கோரி கோரி சுமந்து பார்த்தேன். என்னை கொண்டு முடியல. தண்ணியும் இல்லை, வற்றி போச்சு கிணறெல்லாம். எதுவும் தாக்கு பிடிச்சல. சுய உதவி குழுவிலேருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் எடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டதில்ல வேலை செய்து பார்த்தேன். அது ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் இந்த பிளாக் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க இன்னும் ஒரு முயற்சி செய்யலை, வந்து பார்க்கல. அது தற்கொலை செய்ய வேண்டியதை. சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் பெற்று விவசாயம் செய்துள்ள தனக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை என்றும் அரசின் நிவாரணம் வழங்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்கிறார். தனது விளைநிலத்தில் பயிர்கள் கருகுவதை தடுத்து அவற்றை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சித்து உடல் ஊனமுற்ற நிலையிலும் வெகு தூரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்தும் அவரால் பயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று கூறும் சக விவசாயிகள் நிவாரணம் கேட்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் மெத்தன போக்கோடு நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வாழைகள் அனைத்தும் கருகி போயுள்ள நிலையில் அவர் மனவேதனையுற்று அதிகாரியிடத்திலே சென்றால் அதிகாரிகள் வந்து பார்க்கவோ எந்த நிவாரணம் வழங்கவோ ஆறுதல் கூறவோ யாருமே வரவில்லை. தற்போது அவர் குடும்பத்தோடு தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கின்றார். உடனடியாக அந்த விவசாயியை அதிகாரிகள் அணுகி அவருக்குரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளி விவசாயி இவர் பல மாதமாட்டு இந்த மாவட்ட நிர்வாகம் அதே போன்று பல்வேறு அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்தும் இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. இனியும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா நாங்க எல்லாம் இனி செத்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். வறட்சி மற்றும் இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பாதிக்கப்பட்டால் மாற்றுத்திறனாளி விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க சிறப்பு திட்டங்கள் உள்ளன. ஆனால் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற அதிகாரிகள் தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். வேளாண் துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. கண்டு கொள்வார்களா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.